பகுதியில் அளவியல் பாடத்தில் பப்ளிக்கில் கேட்ட 2 மார்க்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு 9 2 மார்க் மட்டும்தான். முதல் கேள்வி, 88 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்பினை உடைய ஒரு நேர்வட்ட உருளையினுடைய உயரம் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அந்த உருளையினுடைய விட்டம் கேட்குறாங்க. ஆரம் தெரிஞ்சால் ஆரத்தினுடைய 2 மடங்கான விட்டத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல்ல என்ன செய்கிறோம், கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிக்கிறோம். உருளையினுடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உருளையின் வலைப்பரப்பு 88 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உருளையின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா நமக்கே தெரியும், 2πRh. 2πRh = 88. 2 இன்ட்டு நம்ம தெரிஞ்சதை பிரதியிடுறோம், தெரியாததை கண்டுபிடிக்கிறோம். 2 இன்ட்டு பையனுடைய மதிப்பு 22/7, ஆர் தெரியாது, ஹெச்ன்றது 14 = 88. ஆர் தான் நமக்கு வேணும், அதனால் ஆரை இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். 88/2 இன்ட்டு 22 இன்ட்டு 14 இந்த பக்கம் கீழே எடுத்துகிட்டு போகிறோம். அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சுருக்கணும்னா ஆர் = 1 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஆரமானது, உருளையின் ஆரம் எவ்வளோ, 1 சென்டிமீட்டர். 2 ஆரம் சேர்ந்தது விட்டம்ன்றனால உருளையின் விட்டம் 2 சென்டிமீட்டர். இந்த கேள்வியை ஜூன் மாதம் 2023, அதாவது ஃபெயில் ஆகிட்டு ஏப்ரல் மாதம் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்களுக்கு உடனடி தேர்வான ஜூன் 2003 பப்ளிக்கில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த கேள்விக்கு வரும். உருளையினுடைய ஆரமும் உயரங்களுடைய விகிதம் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய வலைப்பரப்பையும் கொடுத்துட்டாங்க, ஆரத்தையும் உயரத்தையும் கேட்குறாங்க. ரெண்டுமே தெரியாதனால, விகிதமாக இருக்கிறனால இந்த 2 விகிதத்தையும் பொதுவான ஒரு எக்ஸனுடைய மல்டிபிளாக பெருக்கல் பலனாக எடுத்துக்கிறோம். ஆரத்தை என்னென்னு எடுக்கிறோம், 5x எடுக்கிறோம். உயரத்தை 7x நம்மளாக எடுத்துக்கிறோம். உருளையின் வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. உருளையின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கே தெரியும், 2πRh = 5500. ஃபார்முலாவை அதற்கான மதிப்பு கூட சமப்படுத்திக்கிறோம். 2 இன்ட்டு பையனுடைய மதிப்பு 22/7, ஆறுன்றது என்ன எடுத்துக்கிறோம், 5xன்னு எடுத்துக்கிறோம். உயரம் என்ன எடுத்துருக்கோம், 7xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 7ஆல் கேன்சல் பண்ணிட்டோம். x இன்ட்டு x, x². x ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். 5500 பெருக்கல்ல இருக்கிற 2, 22, 5ன்றது கீழே வகுத்தலாக போயிடுச்சு. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, x² மதிப்பு 25 கிடைக்குது. இப்போ x² மதிப்பு 25 இருந்தால் எக்ஸுன்றது +or-5ன்னு கூட இருக்கலாம் இல்லையா? ஏன் இங்கே நம்ம +5ன்னு எடுத்துருக்கோம்னா, எக்ஸு எதனுடைய மல்டிபிளாக வருது, ஆரத்தையும் உயரத்தையும் வருது. ஆரமும் உயரமும் எப்பயுமே மைனஸில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் எக்ஸுன்றது +5ன்னு மட்டும் எடுத்துக்கிறோம். உருளையின் ஆரம் என்ன எடுத்துக்கிறோம், 5 மடங்கு எக்ஸு. ஒரு எக்ஸுன்றது 5, அப்போ 5 மடங்கு எக்ஸு 25 சென்டிமீட்டர். அப்படியே உருளையினுடைய உயரத்தையும் பார்த்துறோம். உயரத்தினுடைய உயரம் என்னென்னு எடுத்துருக்கோம், 7 மடங்கு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அதனால் 7ஆல் பெருக்கி 35 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். அடுத்த கணக்கு, இந்த கணக்கு எதில் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த கணக்கு ஆகஸ்ட் மாதம் 2022 ஆகஸ்ட் மாதம் எழுதின எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 2023 பப்ளிக்லேயும் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த கேள்வி, 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த பரப்பினை கொண்ட ஒரு கூம்பினுடைய ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரத்தை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஸ்லான் ஹைட் L தான் கண்டுபிடிக்கணும். இந்த கேள்வி ஆகஸ்ட் மாதம் 2022 கேட்டிருக்கிறாங்க. ஆரம்ன்றது 7 சென்டிமீட்டர் கேள்வியிலே கொடுத்துட்டாங்க. கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு 704 சதுர சென்டிமீட்டர். மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா πr × L+r. பை 22/7, ஆர் 7ன்னு கொடுத்துட்டாங்க, 7 பிரதிக்கிட்டோம், இன்ட்டு L+7, ஆரை 7 = 704. L+7 மட்டும் நமக்கு வேணும், அதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். இங்கேயே இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 22 மட்டும் இருக்கும். அந்த 22 இந்த பக்கம் வகுத்தலாக போயிடுது. 22 704 22ஆல் வகுத்தோம்னா நமக்கு 32 கிடைக்கும். இந்த கூட்டல் 7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா கழித்தல் 7 ஆயிடுச்சு. அப்போ எல்லுனுடைய மதிப்பு 25. எல் தான் என்னது, ஸ்லான் ஹைட் எல் 25 சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு, ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதனுடைய விட்டத்தை காண்க. இந்த கேள்வி செப்டம்பர் மாதம் 2020 கேட்டிருக்கிறாங்க. கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². இதில் ஆரம் கண்டுபிடிச்சா தான் ஆரத்தினுடைய 2 மடங்கான விட்டத்தை கண்டுபிடிக்கிடுவோம். பெரும்பாலான கேள்விகள் எல்லாமே பாருங்கள், ஆரம் கண்டுபிடிச்சி விட்டம் காண்ற கேள்வி தான் பப்ளிக்கில் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ கோளத்தினுடைய புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் கொடுத்தனால புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr², 154க்கு சமப்படுத்துகிறோம். 4 இன்ட்டு பையனுடைய மதிப்பு 22/7, r² = 154. r² தான் நமக்கு வேணும். அதனால் 154 பெருக்கல் வகுத்தில் இருக்கிற 7 அந்த பக்கம் பெருக்கலாக போயிடுச்சு. பெருக்கல் இருக்கிற 4 22 அந்த பக்கம் வகுத்தலாக வந்துருச்சு. இதை இங்கே கேன்சல் பண்ணுற மாதிரி கேன்சல் பண்ணியிருக்கோம். 2 11 22, 14 11 154. 11ஆம் வாய்ப்பாட்டில் இது 2ஐயும் அடிச்சிட்டோம். இப்போ 14 இருக்குது. 2 2 7 2 14. மேலே 7 × 7 ஆயிடுச்சு, கீழே 4 மட்டும் இருக்குது. அந்த 4 தான் 2 2ஆக பிரித்து எழுதிக்கிறோம். ஏன் எழுதிக்கிறோன்னா, r² 7 × 7ன்னு வந்தனால
ஆர் ஸ்கொயர் பகுதியில் 4ன்னு போடுறதுக்கு பதிலாக 2 2ன்னு போட்டோம்னா வர்க்கமூலம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வர்க்கத்தில் இருக்குது, அதை வர்க்கமூலம் எடுத்தால் தான் நமக்கு ஆறின் மதிப்பு கிடைக்கும். அப்போ ஆறுன்றது ஒரு 7ம் ஒரு 2ம், அதாவது 7 2ஆக பிரிக்கிறோம். 7 2ஆக பிரித்தோம்னா 3.5 மீட்டர் கிடைக்குது. விட்டம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆரத்தினுடைய 2 மடங்கு விட்டம். அப்போ ஒரு ஆரம் 3.5 மீட்டர்னா 2 ஆரமான விட்டம் 7 மீட்டர். அடுத்த கேள்வி, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு 1386. ஏன்? அரைக்கோளத்தினுடைய அடிப்பகுதி என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr² = 1386. அரைக்கோளத்தின் மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 3 πr². ஒரு πr² தெரியும், 1386. அப்போ 3 πr²னா 1386 3ஆல் பெருக்கிறோம், 4158 சதுர மீட்டர். அடுத்த கேள்வி, உயரம் 2 மீட்டரும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டரும் கொண்ட ஒரு உருளையினுடைய கன அளவை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி 2021 செப்டம்பர் மாதம் கேட்டிருக்கிறாங்க. உயரம் 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க, உருளையின் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொடுத்துட்டாங்க. உருளைக்கும் அடிப்பகுதி என்ன வடிவத்தில் தான் இருக்கும்? வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? πr². πr² = 250 சதுர மீட்டர். உருளையின் கன அளவுக்கு நமக்கே ஃபார்முலா தெரியும், πr²h. πr² தெரியும், ஹெச்சும் தெரியும். அது ரெண்டை மட்டும் பெருக்கிக்கிறோம். 250 × 2 500 கன மீட்டர். உருளையின் கன அளவு எவ்வளோ கிடைச்சிது? 500 கன மீட்டர்.